இன்றைக்கு நாங்கள் எங்கள் தோட்டத்தில் பூசணி பார்க்க வந்து நாங்கள் நல்லா தான் வளர்ந்துருக்குது. இன்னும் ஒரு மாதம் நிற்க வரும்போது கிடக்கு. 10ஆம் மாதம் வந்த உடனே எல்லாம் வாடிப்போம். காயல் கீழே அடியில் கிடக்குது. இன்றைக்கு எங்க எல்லா தோட்டக்காரரும் சேர்ந்து மார்க்கெட்டு போடணும். அது ஒருக்கா போய் பார்ப்போம் வாங்க. மார்க்கெட்டு வந்து போட்டிருக்கிறாங்க. இந்த தோட்டக்காரர் எல்லாரும் சேர்ந்து இது மரக்கறி மட்டும் விற்கிறதில்ல, எல்லா சாமானும் விற்கிறாங்க. பழைய சாமான்கள் எல்லாம் விற்கணும். பாருங்க, மலை விற்பனை. ஆக்கள் இன்னும் 9 மணிக்கு திறந்தது. இன்னும் ஒரு தரம் இப்போ ஜனம் குறைவு. ஒரு 10 மணி 11 மணி வேண்டோன்னா எல்லாம் ஜனம் குவிஞ்சு சாமான்களை வேண்டுங்கள். இங்கே பாருங்க, ஒரு விளையாட்டு சாமான்கள் எல்லாம் இருக்குது. பழைய உடுப்பு விற்பினம் 2 அறையும் போட்டு அப்படியே பெரிய ரவுண்டு கட்டி அடி இருக்கு. மார்க்கெட்டு சாப்பாடு கடையாளம் இருக்குது, மியூசிக் இருக்குது, எல்லாம் இருக்குது. பாருங்க, சாமான எல்லாம் சைக்கிள், இந்த புல் வெட்டுற மிஷின் இருக்குது. தோட்டத்துக்கு நல்லது. இது வேண்டதான் போகணும், வேண்டு வந்து வேண்டுவோம். சப்பாத்துகள் எல்லாம் இருக்கு. பழைய உடுப்புகள் இருக்குது. நல்ல சாமான்கள் வச்சிருக்காங்க. எல்லாம் பீங்கான், கோப்பைகள், உடுப்புகள் எல்லாம் இருக்குது. சாமான்கள் நிறைய இருக்குது. எல்லாம் மலிவு. ஆனால் சனம் இன்னும் வரையில. ஒரு 11 மணிக்கு தான் களை கட்டும் மார்க்கெட்டு. 11 மணி 12 மணி என்னன்னா இதுக்கு விளத்தையிலாது. அவ்வளோத்துக்கு சனம் நிறைய ஆக்கள் வரையினம். சைக்கிள்கள், உடுப்புகள் எல்லாம் விற்று கொண்டு நிற்கணும். ரெண்டு கரையும் சாமான் தான் இருக்குது. உடுப்பு போட்டு எல்லாருக்கும் மழை வந்து எல்லாம் பயிர்களையும் கெடுத்துடுது. ஆனால் ஒரு இங்கே இதுதான் தோட்டக்காரர் போடுற மரக்கறி சந்தை கடை. ஆனால் ஒரு தரம் மரக்கறி ஒன்றும் விற்கல. மரக்கறி வரையலை பெருசா இப்படி இருக்கு. பழைய சாமான்கள்லாம் எல்லாம் கூட இருக்குது. வந்து ஒரு சைக்கிள் ஒன்று வேண்டி போட்டோம். ஏற்கனவே ஒன்று வச்சிருக்கிறேன். மலிஞ்ச 50 ரூபா சொல்லி 25 ரூபாய்க்கு தந்தார். நல்ல சைக்கிள், லேடிஸ் சைக்கிள், பரவாயில்ல. போட்டோம். ஜனம் இன்னும் கூட வரையில. 12 மணிக்கு தான் ஜனங்கள் கூடுதலாக வரும். அப்போ சின்ன சாமான்கள் எல்லாம் போட்டு வரும். நாங்கள் போய் வீட்டை போய் சாப்பிட்டு திரும்ப அவருக்கா வர போகிறோம். என்ன 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 நீங்க அப்படி இருக்கிறீங்க? இன்னைக்கு ஒரு மார்க்கெட்டு போட்டிருக்கு, இதுதான் சுற்றி பார்க்க கொண்டு வந்தேன். சரி சரி. இது என்ன இவ்வளோ மார்க்கெட்? ரோமன் மார்க்கெட்டு, பழைய சாமான் விற்கிறது. மரக்கறி ஆக்கள் இதுதான். இந்த மரக்கறி சரி இல்லாத வழியா இந்த மார்க்கெட்டில் போட்டுருக்காங்க. இதில் உடுப்பு எல்லாம் போட்டுருக்காங்க. தோட்ட சாமான்கள். நான் ஒரு சைக்கிள் கொண்டு வந்தேன். சைக்கிள் என்ன விலை? 25 ரூபா. 25 ரூபா. அப்படி நல்ல சைக்கிளா? ஓடக்கூடியா இருக்கும். ஒரு வருஷமே ஓடலாம். அது பரவாயில்ல தான். ஒரு வருஷம் 25 ரூபா, ஒரு வருஷம் ஓடனா காணும் தான். இது அப்படி சாமான் அந்த சைக்கிளும் போக போகுது. இது எப்படி சாமான்? இது படுத்து எக்ஸசைஸ் செய்யுது. அதான் இது ஸ்ப்ரிங் வேலையமோ நிக்குது. கொண்டு எடுத்துட்டேன். எடுத்தீங்க? ரைட். இது எங்கட ஒரு அறிக்கலாம் இதைத்தான் கேட்டுறாங்க. 3 ரூபா. 3 ரூபா. 3 ரூபா. அங்க இதுல வைக்கலாம் வேணா? கோயிலுக்கு முன்னு கொளுத்தி விடலாம். அது சரி. 3 ரூபா. 3 ரூபா 2 ரூபாய்க்கு தருங்க. ஒரு 2 ரூபா 1 ரூபா பரவாயில்ல. 1 ரூபாய்க்கும் சிலாது தருவார்.
கொண்டு எறிகிறான் அது சரி எக்கோடியன் ஒன்று கிடக்குது பேசி இருக்கலாம் அதை நீங்க எடுக்காம என்ன இதெல்லாம் வந்து இதே எடுங்கன்றீங்க நல்ல நல்ல ஜாக்கெட்டுகள் இருக்கு மழை ஜாக்கெட்டுகள் தேவையான சாமான்கள் சரி அஞ்சு பாருங்க தண்ணி எடுத்து இப்படி விடலாம் ஆனா இது நல்ல சாமான் என்ன ஓ பழைய சாமான் நம்ம குடிச்சிராவி இருக்குது கத்தி தீட்டுற மிஷின் இருக்குது இந்த வீட்டுக்கு அரம் இருக்குது இங்க அவங்கள பால் வீக்கிறது அண்ணா மேல பழத்துல வந்த மாதிரி சைக்கிள்ல கட்டிட்டு பின்னால அப்படி ஆடி தெரியலாம் ரெட்டை கட்டி பறக்குது ஐயா அண்ணாமலை கயிறு €8 அங்க கிடந்தது நல்ல போஸ் ஏது இப்படி ஒரு எங்க அந்த அது பார்க்கலாமா அது இதை கேளுங்க கோவில் கோஸ்தி €5. இதாயிட்டு இதான் ஒன்று பழுதா போச்சு எனக்கு தோட்டத்துக்கு வீடு அடிக்கல போறோம் அப்ப வீடு அடிக்கலன்னு சொன்னா எங்களுக்கு இப்படி போர் மிஷின் அதுகள் வேணும் இந்த போர் மிஷின்களை நாங்கள் வாங்கி சேமிச்சு வச்சிருந்தோம்னு சொன்னா தேவையா இருக்கலாம் தேவைப்படும் பரவாயில்ல ஓடாக்கு அதுல போஸ் இருக்குன்னா போகல பாப்போமா €8 சொன்னோடு நான் மூணாண்டு சிரிக்கிற சிரிப்பே சரி இல்ல கிட்ட போவாங்க அதுலயே திரும்பி வந்துக்கலாம் அதான் சொன்னான் நீங்கள் வரையில இதுல இங்க வந்தாதான் வேண்டாம் கட்டி பறக்குதடி அண்ணாமலை ஞாயிற்றுக்கிழமை இந்த மார்க்கெட்டுக்கு வந்து இது ஒரு சாமான் வாங்கி இருக்கு சைக்கிள் வந்தாங்க இவர் சைக்கிள் வாங்கியிருக்கு நான் இவருக்கு சைக்கிளுக்கு லைட் வாங்கி கொடுத்துருக்குறேன் பேட்டரி ஓட்ட லைட் வடிவா பாருங்க சரியும் நீ சென்னை அடுத்த மார்க்கெட்டுக்கு இவரை கூட்டின்னு வந்து கார் வாங்கி கொடுக்குறேன் நான் ஓகே நன்றி வணக்கம் ஓகே வந்து ஸ்ரீலங்கா போய் இங்க தோட்டத்துக்கு வந்துட்டார் அது வெங்காயம் இல்லாம வந்து 2 நாள் ஆச்சு 2 நாள் ஆச்சு இங்க நீங்கள் இல்லாம முளையா கண்டு இந்த மாதிரி நீங்க பெருசா வளர்ந்துட்டு காயல் இப்பான் பூக்குது நீ கிளம்ப குளிர் அது அந்த கொடி சுரைக்காய் கொடியெல்லாம் வளர்ந்து எல்லாம் எல்லா இடம் ஓடி போச்சு சுரக்கா பிஞ்சல் இருக்கு நியாயம் ஆனா இனி 10ஆம் மாதம் வந்தோன்னா இல்ல எல்லாம் பார்த்து போட்டுருவோம் எத்தனை 3 கிழமை நின்றுங்க 4 கிழமை 4 கிழமை ஒரு மாதம் நின்று கல்யாணம் செய்து வச்சுட்டு வந்துட்டியார் மாப்பிள்ளையும் வந்துட்டாரும் மாப்பிள்ளையும் வேற வேணும் அப்ப இனி மோன்சர்லாம் கூப்பிடுறோம் அந்த குங்குடி தெய்வம் கிளிநச்சியா உங்கள்கிட்ட இடம் வேலை குங்குடி தெய்வம் அது நின்று 2 கிழமை கல்யாணம் விட்டோட அலுவலாக தான் போயிருக்கும் அங்கே தோட்டங்கள் எல்லாம் மரக்கறிகள் எல்லாம் எப்படி போகுது அங்கெல்லாம் லாபம் தானே அங்கே பிரச்சனை இல்லை எல்லாம் மேலே தானே இங்கே ஒரு கிலோ 6 அன்னைக்கா அங்கே 200 வரும் கிலோ அதுதான் அங்கே வேலை இங்கே கொண்டு விற்கிறவங்கெல்லாம் விற்கிறாங்க 6 7 விற்கிறாங்க இது சலத்த பிராந்த் சலப்பாங்க அங்க என்ன விலை அங்க 120 ரூபா கத்தரிக்காய் 150 ரூபா 130 ரூபா அப்படி பல விலைக்கும் அது பார்க்க இங்க இருக்கிறது அங்க போய் இருக்கான் போடாக்கு மிளகு லாபம் அதுதானே கோழி இறைச்சி அதெல்லாம் காசு பெறுமதி என்ன போகுது இப்போ கரெக்ட் எல்லாம் இப்ப என்ன விலை கரெக்ட் எல்லாம் இப்ப 150 ரூபாய் பவுன் விலை வித்தாங்க 2000 வித்தா அதெல்லாம் வந்துடுறாங்க எல்லாரும் செய்யறாங்க தானே இப்ப அத விளையாண்டோடனே எல்லாரும் செய்ய வாங்கினோடனே எல்லாம் மெலிஞ்சிட்டு
அதுதான் அப்போ காசுகளும் பெறுமதி குறைஞ்சிடுது. முந்தி 400 போனது ஒரு ஹீரோ. அது சி இப்போ 335 போகுது, கொஞ்சம் கூடித்தானே முந்தி 35 கொஞ்சம் பரவாயில்ல. 320-25 போனது கொஞ்சம் கூடி. சி மீன் 1500 கிலோ 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 கணக்கு தான் நிற்பாங்க. ஒரு சின்ன மீன் எல்லாம் 750, பெரிய மீன் எல்லாம் விலை கூட. இறால் நண்டுகள் எல்லாம் இறால் எல்லாம் பெரிய இறால் 2000 ரூபா. 2000 இங்கே கிலோ 10 ரூபா. 10 ரூபா அன்னைக்கு அங்கே அங்கே காசுக்கு 10,000 10 ரூபாய்க்கு 3500 3500 எல்லாம். அப்போ அவங்க இங்கேண்டு அங்கேண்டு வேண்டிய இங்கே வர அந்த இறால் இல்லை தானே, ஆப்பிரிக்கா இறாலாம். எல்லாம் நண்டுகள் இறாலெல்லாம் கொஞ்சம் விலை இல்லை. அப்போ கல்யாணம் வீட்டுக்கு ஆடு அடித்ததும் ஆடு அடிச்சதா என்ன ஆடு இப்போ 5000-6000 கிலோ. 5000 மேலே போகும் இன்னைக்கு பங்கு. முனாடு அடித்தா முனாடு விட்டா 1 லட்சம் போகுதான். அப்படித்தான் வருது இன்னைக்கு. நாங்கள் செய்யலாம் பொம்பளை வீட்டுக்காரர். பொம்பளை வீட்டுக்காரர் பொம்பளை வசதியான ஆக்கலாங்க அவையெல்லாம் எல்லாம் செய்தது. இது பெஞ்ச மிளகால் தேசிக்கால் என்ன விலை போகுது இப்போ? எல்லாம் 1000 ரூபா. தேசிக்காய் கொஞ்சம் கிலோ கூட. கிலோ எல்லாம் கிலோ கணக்கு தான். எல்லாம் கிலோ கணக்கு. மாம்பழமே கிலோ கணக்கு தானே. அப்போ 2 மாம்பழம் போட 1 கிலோ வந்துடும். 2 கிலோ ஒன்று சிலது ஒன்று போட்டாலே 3/4 கிலோ வந்துடும். அதான் போதாது. இங்கே நாங்கள் பெஞ்ச மிளகா வச்செல்லாம் ஆக்களுக்கு முடுங்கி கொடுக்குறது எல்லாம் அந்த மாதிரி இனித்தான் காய்க்க போகுது. இதுதான் காய்க்க போகுது, குளிர் வர போகுது. 2 மாதத்துக்கு வெயில் இப்படி இருக்குமே இருந்தால் நல்ல காய்ச்சல். இங்கே கிலோ 12 ரூபா இருக்கிறாங்க பச்சை மிளகா. இந்த மாதிரி போகுது. எங்கே போகுது? வெங்காயம் என்ன விலை இப்போ போகுது? வெங்காயம் பெரிய காசு இல்லை, 400 ரூபா 450 கிலோ. வெங்காயம் நாங்கள் நட்டு எல்லாம் இங்கே புல்லு காடாக்குது கிண்டே எல்லாமே. அதான் அழுகி போச்சு. அழுகி போச்சு. நான் மழையாக ஒரு கொஞ்சம் கிண்டினது. ஆனால் வெங்காய பூ நல்லா அப்படிங்கினாங்க. வெங்காயம் நிறைய வந்தது. வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.